வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோமீடியா Tally ERP9 tutorial வீடியோ. இந்த வீடியோவில் Tally ERP9 சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் Tally ERP9 சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட ஐகான் விண்டோஸில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த சிஸ்டத்தில் Tally ERP9 சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். விண்டோஸில் Tally ERP9 கிளிக் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற இந்த விண்டோவை ஸ்டார்ட் அப் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைசன்சிங் ஆப்ரேஷன்ஸ், லாகின் ஆஸ் ரிமோட் Tally நெட் யூசர், ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட், குவைட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லைசன்சிங் ஆப்ரேஷன். இதில் இன்டர்னலாக பார்த்தோம் அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ். ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் அப்படின்னா நீங்கள் Tally ERP9க்கு லைசன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் அப்படிங்கிற கமாண்டை கொடுத்துட்டு அதில் போயிட்டு உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக Tally ERP9 சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். அடுத்து ரீஆக்டிவேட் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். ரீஆக்டிவேட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை, அதாவது ப்ரீவியஸாக இருந்த லைசன்ஸை நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் அதில் யூட்டிலைஸ் பண்ணலாம். அடுத்து கெட் ஏ ரெண்டல் லைசன்ஸ். ரெண்டல் லைசன்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி பெய்டாகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் இயர்லி பெய்டாகவும் இருக்கலாம். நீங்கள் எதில் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெண்டல் லைசன்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து கான்ஃபிகர் த எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ். அப்படின்னா என்னென்னா, ப்ரீவியஸாக போட்ட லைசன்ஸில் சம் டேட்டாஸ் இருக்குது, அதை இந்த வேர்ஷனுக்கு நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா கான்ஃபிகர் த எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ப்ரீவியஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண டேட்டாஸை அப்படியே இப்போ உள்ள கரண்ட் டேட்டாஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து லாகின் ஆஸ் ரிமோட் Tally நெட் யூசர். இதுக்கு முன்னாடி இருந்த Tallyயில் இருக்கக்கூடிய வேர்ஷன்ஸ்க்கும் இப்போ இருக்க இந்த வேர்ஷனுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லாகின் ஆஸ் ரிமோட் Tally நெட் யூசர். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி சென்னையில் இருக்குது, இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம கம்பெனியில், அதாவது நம்ம சென்னையில் இருக்க அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே காமிக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாகின் ஆஸ் ரிமோட் Tally நெட் யூசர் அப்படிங்கிற இன்டர்நெட் யூஸரை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஐடி கேட்கும், அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஐடியையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் ஃபர்தராக டெல்லியில் இருக்க உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அனுப்பிடுவீங்க. ஸோ அவங்க அங்கேருந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்க Tallyக்குள்ளே போயிட்டு அப்படின்னா உங்கள் கம்பெனியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஒரு அட்வான்ஸ் என்ன அப்படின்னா இந்த லாகின் ஆஸ் ரிமோட் Tally நெட் யூசர். ஸோ இதை நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்குறது ஒர்க் இன் எஜுகேஷ்னல் மோட். ஸோ இந்த மோட் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்லி ஃபார் த எஜுகேஷ்னல் பர்பஸ். இன்கேஸ் நீங்கள் இந்த Tally ERP9 சாஃப்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸிங்லாம் இருக்குது, ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எஜுகேஷ்னல் மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து குவைட். குவைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கமாண்டை விட்டுட்டு நான் ப்ரீவியஸ் கமாண்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நீங்கள் குவைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். அடுத்து இதில் இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் போல்ட் பண்ணி ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா கீபோர்டில் ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணாலே இந்த கமாண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த கமாண்டிங் லைனை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த கமாண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 2 மோட் பார்க்குறோம். ஒன்று லைசன்ஸ் மோடு, இன்னொன்று எஜுகேஷ்னல் மோட். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பொறுத்த வரைக்கும் கரண்ட் டேட்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா லைசன்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரண்ட் டேட்டை உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ண முடியும். எஜுகேஷ்னல் மோடில் நீங்கள் டேட்டை அப்டேட் பண்ண முடியாது. இங்கே உங்களுக்கு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த 2 டேட்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எஜுகேஷன் மோடில் ட்ரைன் பண்ணிக்குவோம். ஸோ லைசன்ஸ் மோடில் மட்டும்தான் கரண்ட் டேட்டை நீங்கள் இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ இந்த 2 மோடுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ ஒர்க் இன் எஜுகேஷனல் மோடில் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அடுத்து ஓப்பன் ஆகிற விண்டோவை நம்ம கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரைட் கார்னர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷனல் டேட்டாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் கம்பெனி. செலக்ட் கம்பெனி அப்படின்னா என்னென்னா, ப்ரீவியஸாக இதோட கம்பெனியோட நேமையாவது நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ செலக்ட் கம்பெனி கொடுத்து நீங்கள் எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு வந்து நம்ம ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து எல்லா கம்பெனியுமே நம்ம சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலக்ட் கம்பெனி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து லாகின் ஆஸ் ரிமோட் யூசர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரியே தான், நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயிலை வந்து டெல்லியில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்கணும் அப்படின்னா அவங்க இதுக்குள்ளே வந்துட்டு இந்த லாகின் ஆஸ் ரிமோட் யூசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கும். ஸோ நீங்கள் அது மூலயமா வந்து அந்த கம்பெனியோட டேட்டாஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது வந்து நெட் யூசர் இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும். அடுத்து பார்க்க போகிறது கிரியேட் கம்பெனி. ஸோ இதுதான் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கிரியேட் கம்பெனி. பேக்கப் அப்படிங்கிறது வந்து இதோட பேக்கப், இதோட டேட்டாஸ் நீங்கள் வேறு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து ரீஸ்டோர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் வந்து நம்ம தெரியாமல் வந்து ஒரு டேட்டாஸை வந்து டெலீட் பண்ணிடுறோம் அப்படின்னா ஸோ அதை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கோ அல்லது ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ரீஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து குவைட், அதாவது என்டையர் இந்த ப்ரோக்ராமை விட்டு நான் வெளியில் போகணும், அதாவது ப்ரீவியஸ் விண்டோஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா குவைட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கமாண்டுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் போல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெட்டர்ஸை வந்து கீபோர்டில் டைப் பண்ணியும் கமாண்டை ஓப்பன் பண்ணலாம், ஆர்எல்ஸ் டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் கமாண்டை ஓப்பன் பண்ணலாம். அடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் எந்த ஒரு கம்பெனியுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் நேம் ஆஃப் த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா பிளாங்காக இருக்குது. அதே மாதிரி டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி, இது வரைக்கும் எந்த என்ட்ரிஸுமே நம்ம கொடுக்கல, அதனால் இதுவும் வந்து பிளாங்காக இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் பீரியட் அண்ட் கரண்ட் டேட். ஸோ நம்ம கொடுத்துருக்க பீரியட் அண்ட் டேட், இங்கே பீரியட் அப்படிங்கிறது எந்த ஆனுவல் இயர் அப்படிங்கிறது, ஸோ கரண்ட் டேட்டுங்கிறது பர்டிகுலர் டேட் என்றைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இது எதுவுமே நம்ம கொடுக்காதனால வந்து நம்ம பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே கிரியேட் கம்பெனி அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனியோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணுறது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டைரக்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த டேட்டா வந்து எந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த டைரக்டரி அப்படிங்கிறது. எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா C:users பப்ளிக் டேலி ERP9 டேட்டா அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த நம்ம பண்ண போகிற ப்ராசஸிங் எல்லாமே ஸ்டோர் ஆகுது. அடுத்து நேம் அப்படிங்கிறது நம்ம கம்பெனியோட நேம். இன்ஃபோ மீடியா அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து ப்ரைமரி மெயிலிங் டீட்டெயில்ஸ், அதாவது கம்பெனியோட அட்ரஸ் டீட்டெயிலிங். மெயிலிங் நேம் வந்து அதே இன்ஃபோ மீடியா தான். அடுத்து அட்ரஸ். (1572) ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். TNHB காலனி. ஃபர்ஸ்ட் அவென்யூ. வெஸ்ட் வேளச்சேரி. சென்னை 42. ஸோ இதான் நம்மளோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். அடுத்து கண்ட்ரி. ஸோ கண்ட்ரிங்கும் போது இந்தியாவுக்கு வந்து ஐன்னு டைப் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ கீபோர்டில் ஐ அப்படின்னு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஐயில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் இந்தியாவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டேட் அண்ட் பின்கோட். ஸ்டேட் அப்படிங்கும்போது
உங்களோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் தமிழ்நாட்டுக்கு டி அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டீயில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் தமிழ்நாடை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பின்கோடு. ஸோ இங்கே நாம் கண்ட்ரி ஸ்டேட் இதோட நேம்லாம் இங்கே கொடுக்கறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருக்கும். அதே மாதிரி வந்து டேக்ஸ் ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரியராகவே ஸ்டேட்டோ பின்கோடு ப்ளஸ் கண்ட்ரி நேம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக உங்கள் வவுச்சர்ஸில் உங்கள் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும் டிஃபால்ட்டாகவே. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இங்கே கண்ட்ரியும் ஸ்டேட்டும் கொடுக்குறது. இங்கே கட்டாயமாக நம்ம கொடுக்கணுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வவுச்சர்ஸ் என்ட்ரி கொடுக்கும்போது கூட அங்கே உங்கள் ஸ்டேட் நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது ஃபோன் நம்பர். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. மொபைல் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், இமெயில், schoolroomchennai@gmail.com. அடுத்து வெப்சைட், schoolroommultimedia.com. அடுத்து பார்க்குறது புக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீட்டெயில்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் ஃப்ரம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் ஒரு ஆனுவல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஃபினான்ஷியல் பிகின்ஸ் ஃப்ரம் 1/4/2018. ஸோ இதுலேயே நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணும்போது இது எஜுகேஷனல் மோட் அப்படிங்கிறனால 1 and 2 இந்த 2 டேட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த டேட் வந்து இங்கே கொடுக்க முடியும். அடுத்து புக்ஸ் பிகின் ஃப்ரம். புக்ஸ் பிகின் ஃப்ரம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுற ஆரம்பித்த அந்த டேட் கொடுக்குறது வந்து புக்ஸ் பிகின் ஃப்ரம்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர்லேயே கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த புக்ஸ் பிகின் ஃப்ரம் அப்படிங்கிற டேட் கொடுக்குறோம். அடுத்து செக்யூரிட்டி கண்ட்ரோல். செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிறது இதோட பர்சனல் யூஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதை மட்டும் நாம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த பர்சனல் யூஸுக்காக நம்ம இங்கே செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுத்துட்டு பாஸ்வேர்டோட இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இங்கே யூஸ் செக்யூரிட்டி கண்ட்ரோலுங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டர் இன்ஃபோ மீடியா. பாஸ்வேர்ட், அடுத்து ரிப்பீட் த பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு டேலி ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வார்னிங் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். ஆடிட்டிங் ஃபியூச்சர்ஸ்க்கு டேலி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள். டிசலவ் ஓப்பனிங் இன் எஜுகேஷனல் மோட் எப்போவுமே நோ அப்படிங்கிறதுல தான் இருக்கும். அடுத்து பார்க்க போகிறது பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன். நம்ம ஆல்ரெடி இந்தியா அப்படின்னு செட் பண்ணிட்டனால கரன்சி சிம்பிள் வந்து இப்போ கரண்ட்டில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதுவே இங்கே வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிடும். அடுத்து ஃபார்மல் நேம் வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இந்தியன் ருப்பீஸ். அடுத்து சஃபிக்ஸ் சிம்பிள் டு அமௌண்ட். அமௌண்ட்டுக்கு முன்னாடி சிம்பிள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே எஸ்ன்னு கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் நோ. ஸோ இப்போ இங்கே எஸ்ன்னு கொடுக்கறதுக்கு ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஆட் ஸ்பேஸ் பிட்வீன் அமௌண்ட் அண்ட் சிம்பிள். அமௌண்ட்டுக்கும் சிம்பிளுக்கும் இடையில ஸ்பேஸ் தேவைப்படும் அப்படின்னா எஸ் கொடுங்க, ஆர்எல்ஸ் வந்து நோ. என்டர். ஷோ அமௌண்ட் இன் மில்லியன்ஸ். மில்லியன்ஸில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நோ.
அடுத்து நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ், எத்தனை டெசிமல் பிளேசஸ்க்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 டெசிமல் பிளேசஸ் போதும், 3 டெசிமல் பிளேசஸ் போதும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து வேர்ட் ரெப்ரசன்டிங் அமௌண்ட் ஆஃப்டர் டெசிமல், ஆஃப்டர் டெசிமலுக்கு அப்புறம் பைசையில் வரும், ஸோ அது கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் ஃபார் அமௌண்ட் இன் வேர்ட், டெசிமல் பிளேசஸ்க்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வேர்டிங்ஸில் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அது வேணும்னா. இப்போது கம்பெனி கிரியேஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து லாஸ்ட்டு, ஸோ ஜஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள், அக்செப்ட் அப்படின்னு வரும், அதில் எஸ்ன்னு கொடுக்கறதுக்கு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம செக்யூரிட்டி கொடுத்துருக்கனால நேம் ஆஃப் த யூஸரும் பாஸ்வேர்டும் கேட்குது. ஸோ நம்ம நேம் ஆஃப் த யூஸர் என்ன கொடுத்தோம் அப்படின்னா இன்ஃபோ மீடியா. அடுத்து பாஸ்வேர்ட், என்ட்ரு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கம்பெனிஸில் நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. இன்ஃபோ மீடியா, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி, நோ வவுச்சர்ஸ் என்டர்ட், இது வரைக்குமே நம்ம வந்து எந்த வவுச்சரையுமே க்ரியேட் பண்ணல, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. அடுத்து கரண்ட் பீரியட் வந்து, அதாவது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் பீரியட் வந்து 1/4/2018 to 31/3/2019 வரைக்கும் அப்படிங்கிறது செட் ஆகிடுச்சு.